வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக ஆர்த்தி ரவிவர்மன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புலிகளின் தலைவர் பிரபாகரனின் வீடு தரைமட்டம், அரசு மறுப்பு. இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு இந்திய பாராளுமன்றில் தொடர்ந்தும் கதவடைப்பு. மக்கள் பட்டினியில் அரசு ஹெலிகாப்டர் கொள்வனவில் ஐதேக விமர்சனம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை தமிழர்களின் பிரச்சினை மற்றும் அவர்களது மறுவாழ்வு குறித்து இந்திய பாராளுமன்றின் லோக்சபையில் இன்று நடத்தப்படவிருந்த விவாதம் குளறுபடிகள் காரணமாக மீண்டும் பிற்போடப்பட்டுள்ளது. விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுமாறு பகல் 12:10 அளவில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் TR பாலுவை இந்திய பாராளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் பணித்தார். பணிப்பை ஏற்று TR பாலு உரையாற்றிய முனைந்த போது எதிர்த்தரப்பில் அமர்ந்திருந்த ஒரு குழுவினர் விவாதத்தை நடத்த விடாது கூச்சலிட்டு ஊழல் தொடர்பில் வாதம் நடத்த அனுமதி கோரினர். எனினும் இலங்கை தமிழர் பிரச்சினை மிகவும் முக்கியமானதென TR பாலு, திருமாவளவன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். இதனை அடுத்து சபையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து இலங்கை தமிழர் விடயத்தை பின்னர் விவாதிக்கலாம் என கூறி பிரிதொரு விவாதத்தை நடத்த சபாநாயகர் மீராகுமார் அனுமதியளித்தார். எனினும் இலங்கை பிரச்சினை தொடர்பில் கடந்த பாராளுமன்ற அமர்வின் போதும் விவாதிக்க இடமளிக்கப்படவில்லை என TR பாலு தரப்பில் கூறப்பட்டது. அதனை செவிமடுத்த சபாநாயகர் இலங்கை தமிழர் பிரச்சினை மிகவும் முக்கியமானதென்பதை தான் உணர்வதாகவும் ஒரு மணித்தியாலத்தின் பின்னர் விவாதம் நடத்தலாம் என்றும் கூறி மறுதரப்பினருக்கு விவாதம் செய்ய அனுமதி அளித்தார். எனினும் TR பாலு, திருமாவளவன் உள்ளிட்டோர் அதற்கு முழு எதிர்ப்பை தெரிவித்ததை அடுத்து பாராளுமன்றில் அமளி துமளி ஏற்பட்டது. இதனை அடுத்து சபாநாயகர் மீராகுமார் சபை நடவடிக்கைகளை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்தார். மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கு பிரதி சபாநாயகர் தலைமையில் சபை கூடிய போது TR பாலு உரையாட அளிக்கப்பட்டார். அதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் பாராளுமன்றம் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் பீதியை ஏற்படுத்தியுள்ள நிகழ்வுகளை கட்டுப்படுத்த அரசாங்கத்தினால் முடியாது போயுள்ளமை அதன் இயலாமையை அம்பலப்படுத்துவதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய முன்னணியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா இவ்வாறு குறிப்பிட்டார். கிரீஸ் மனித புரளியை பரப்பிவிட அரசாங்கம் இடமளித்தது. அதான் பரவியதன் பின்னர் அரசாங்கம் அதன் மூலம் லாபம் அடைய முயற்சித்தது. இதில் மக்கள் விடுதலை முன்னணியை சம்பந்தப்படுத்த அரசு முயற்சித்தது. பின்னர் அரச விரோத சூழ்ச்சி என்றனர். அரசாங்கம் இப்பிரச்சனையை தீர்த்து கொள்ளாமல் அரசியல் லாபம் பெற முயற்சித்ததால் இப்பிரச்சனை அரசாங்கத்திற்கு பெரிதாகியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைந்ததும் ராணுவ முகாம்களை சுற்றி வளைக்க ஆரம்பித்துள்ளனர். போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். இது மிகவும் பாரிய பிரச்சனை. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய நிலை குறித்தும் டில்வின் சில்வா கருத்து வெளியிட்டார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் உட்பூசல் தலைமைத்துவத்திற்கு எதிரான முறுகல் விவகாரத்தில் இருந்து நடுவீதிக்கு வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் அதிகாரத்திற்கு மத்தியில் பொதுமக்கள் தொடர்பில் அக்கறையற்றவர்களாக இருப்பது திட்ட தெளிவாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி இன்று பணிந்து போகும் கட்சியாக மாறியுள்ளது. காரணம், ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையும் ஒன்றாக மாறியுள்ளது. அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் அபிவிருத்தி திட்டங்களை முடக்க சிலர் திட்டம் தீட்டி வருவதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அமைச்சர் இதனை கூறினார். அனுராதபுரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அரசியல்வாதிகள், அரசு உத்தியோகத்தர்களின் பங்கேற்பில் CDC அரங்கில் இடம்பெற்றது. வெள்ளம் காரணமாக அண்மையில் சேதமடைந்த விவசாய நிலங்கள் குறித்து இங்கு அதிகம் கவனம் செலுத்தப்பட்டது. இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை பலவாறு விமர்சித்து மக்கள் பிரதிநிதிகளை மாத்திரமன்றி அரசு சேவையாளர்களை தைரியமிழக்கச் செய்து அபிவிருத்தி திட்டங்களை முடக்க நாடு முழுவதும் திட்டம் தீட்டி செயற்படுத்தப்படுகிறது. இந்த அபிவிருத்தி பணிகளில் பங்கு கொள்ளும் அரச ஊழியர்களுக்கு இடம்பெறும் பிரச்சினைகளை தீர்த்து அவர்களை பாதுகாத்து செல்ல அரசாங்கத்திடம் வேலை திட்டம் உள்ளது என நான் விசேடமாக கூறிக்கொள்கிறேன். வெல்வெட்டித்துறையில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் அமரர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீடு இடித்து அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு குறித்த பகுதிக்கு சென்ற ராணுவத்தினர் இச்செயற்பாட்டில் ஈடுபட்டதாக வெல்வெட்டித்துறை நகரசபை உப தலைவர் MK சிவாஜிலிங்கம் தெரிவிக்கிறார்.
நேற்றைய தினம் அதாவது 22ஆம் தேதி இரவு 10 மணி அளவிலே தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு பிரபாகரனுடைய இல்லம், அவர் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லம், தரமற்றமாக்கப்பட்டிருந்த அந்த இல்லத்தை அந்த கற்குவியல்களை அகற்றுவதற்காக கனரக யந்திரங்கள் கொண்ட வாகன தொடரணி வந்திருந்து ராணுவம் பல இடங்களிலே குவிக்கப்பட்டு சுமார் 3 மணி நேரத்திலே அவ்வளவு கட்டிடத்தினுடைய இடிபாடுகளும் ராணுவத்தினரால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வெறும் குற்றமே எஞ்சியிருக்கிறது. இந்த நிலையில் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவிக்கும் கருத்தை அரசாங்கம் முற்றாக மறுத்துள்ளது. சிவாஜிலிங்கம் கூறுவது போல் எதுவும் நடைபெறவில்லை என தேசிய பாதுகாப்பு ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் லக்ஷ்மன் ஹுலுகல தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவு அதிகரித்து மக்கள் கஷ்டத்தில் விழுந்துள்ள இந்நிலையில் அரசாங்கம் கடனுக்கு ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க இது குறித்து கருத்து வெளியிட்டார். நாட்டு மக்கள் நிவாரணம் கேட்டு நிற்கும் நேரத்தில் அரசாங்கம் இம்மை 171 வர்க்க ஹெலிகாப்டர்கள் 14ஐ ஒரே தடவையில் கொள்வனவு செய்ய ரஷ்யாவின் ஆயுத விநியோக நிறுவனமான ரோஸ்போனெக்போ நிறுவனத்திடம் கோரியுள்ளனர். கடன் அடிப்படையில் இந்த ஹெலிகாப்டர்களை அரசாங்கம் கொள்வனவு செய்ய உள்ளது. எமக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நாட்டிற்காக கடன் வாங்கியுள்ள நிலையில் 14 ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய போகும் விடயத்தை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தியாவசியமில்லாத பொருட்களை கொள்வனவு செய்ய இவ்வாறு அதிக பணம் செலவிடுவது சரியானதா என மக்கள் சார்பில் நாம் கேட்க விரும்புகிறோம். கொரியாவிற்கு பணிபுரிய சென்று நாடு திரும்பும் இளைஞர்களின் திறமைகளை நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்விக்கும் வகையில் விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன் பேணல் அமைச்சர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொரியாவிலிருந்து நாடு திரும்பியவர்களுக்கான சங்கம் ஒன்றை அமைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் சொய் ஜூன் மூன், கொரிய வேலைவாய்ப்பு அனுமதி பத்திர பிரிவின் பணிப்பாளர் கிம் யூன் ஹுங், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அலுவலக பணிப்பாளர் தரங்க நளின் கம்லத் ஆகியோர் கலந்து கொண்டனர். கதைப்பதற்கு முன்னர் இலங்கையின் பத்திரிகைகளில் அண்மையில் கொரிய விடயம் குறித்துத்தான் தகவல்கள் வெளியிடப்பட்டன. கொரியாவிலிருந்து வந்த உங்களை பற்றியல்ல, கொரியா செல்ல முற்பட்டதால் ஏற்பட்ட பிரச்சினை குறித்தாகும். இந்த வருடத்தில் அநேகமானோருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எமது அமைச்சும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் இணைந்து இலங்கையில் 60 மத்திய நிலையங்களை பெயரிட்டு விண்ணப்ப படிவங்களை விநியோகிக்க தீர்மானித்தோம். 60ற்கு தீர்மானித்தோம். ஆனால் 13க்கே அனுமதி கிடைத்தது. அதன் பின்னர் 28ஆக அதனை அதிகரித்துக் கொண்டோம். அதனால் ஏற்படவிருந்த பிரச்சனைகள் சிலவற்றை தவிர்க்க முடிந்தது. மட்டக்களப்பு நகரை அழகுபடுத்தும் திட்டம் ஒன்று நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரத்தை அழகான நகரமாக கட்டியெழுப்பும் திட்டத்தின் கீழான வேலை திட்டங்கள் மட்டக்களப்பு மாநகர சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாநகர பகுதிகளில் உள்ள வடிகான்களில் கழிவுகள் அகற்றும் பணிகள் நேற்று ஒரே நேரத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் திருமதி சிவகீதா பிரபாகரன் தலைமையில் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. வெட்டுக்காடு, இருதயபுரம், கோட்டை முனை ஆகிய இடங்களில் முழுநாள் வேலை திட்டத்தின் கீழ் வடிகான்கள் தூய்மைப்படுத்தப்பட்டன. மாநகர சபை ஆணையாளர் கேனா சிவநாதன், மாநகர சபை உறுப்பினர் கேனா அருமைலிங்கம் உட்பட மாநகர சபை ஊழியர்களும் பெருமளவிலான பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பொன்னாலையில் கோயில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான ரதோற்சவ பவனி நேற்று இடம்பெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டனர். ஆவணி மாதம் 5ஆம் நாளான நேற்று ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதரராக உடனிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீமத் வரதராஜ பெருமாளின் ரதோற்சவம் நேற்று காலை 10 மணிக்கு வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமானது. பின்னர் 11:30 மணியளவில் தேர்பவனி ஆரம்பமாகி வீதி உலா வந்தது. இதன்போது பக்தர்கள் பறவை காவடி எடுத்தும் அக்கினி சட்டி ஏந்தியும் தமது நேற்று கடன்களை நிறைவேற்றினர்.
இந்த உற்சவத்திற்கு வருகை தந்த அடியார்கள் பக்தி பூர்வமாக ஸ்ரீமத் நாராயணனை தரிசித்து துன்பம் நீங்கி இன்ப வாழ்வு வாழ பிரார்த்தித்தனர். ஆலயத்தின் உற்சவம் பிரதம குரு பிரதிஷ்டா சிரோமணி வேதாகம கிரியா கலாபூஷணம் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ கானசான சோமால் கந்தாச்சாரியர் தலைமையில் இடம்பெற்றது. இத்துடன் இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.